ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எப்படி ஒன் ரூப் மேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஈஸி தான் பண்ணுறது. அது பெரிய பெரிய மேட்ச்லலாம் எப்படி ஒரே ரூக்கு தான் மீதி இருக்கான மேட் பண்ண தெரியாதுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். அது ரொம்ப ஈஸி தான். பாருங்க, நான் இப்போ சொல்கிறேன். இப்போ ஒயிட்டு தான் மூவ் பண்ணணும். பார்த்திங்கன்னா இந்த இதுதான் இந்த ரேங்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, 4th ரேங்க்கா 5 ரேங்க்கோ இந்த 4ன்னு இருக்குல்ல, இந்த கிங்குக்கு அடுத்தது, கிங்குக்கு முன்னாடி இருக்கிற ரேங்க்கில் இதை இப்படி வச்சுருங்க. அதனால் நின்று கீழே போகாமல் இருப்பாங்க. கீழே போக முடியாது. இப்படி அட்டாக் பண்ணுறதுக்கு தான் வருவாங்க. நீங்கள் இப்படி முன்னாடி வாங்க. இங்கே அட்டாக் வந்துடுச்சுன்னா இப்போ இது இங்கே கொண்டு போகணும். அதுக்கப்புறம் வந்தால் எப்படி கீழே போனாங்கன்னா இந்த இப்படி போய் வைக்கணும். அடுத்தடுத்த ஃபைலை தான் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மூமெண்ட்டை அதுக்கப்புறம் எப்போவும் இந்த இது பேர் தான் அப்போசிஷன். இது எப்போவுமே வைக்கக்கூடாது. ஏன்னா இப்படி இந்த பொசிஷன் இருந்தால் தான் நீங்கள், அதாவது இந்த செக்கு வச்சா உங்களால் மேலே வர முடியாது, கீழே தான் போகணும். அதுதான் பண்ண போகிறோம். இந்த அப்போசிஷன் மட்டும் வைக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணணுன்னா இந்த இதில் வைக்கணும். ஏன்னா இந்த சைடு வச்சா நம்ம செக்கு வச்சுருவோம், அதனால் கீழே போயிடுவாங்க. அதனால் எப்படி இந்த சைடு தான் வைப்பாங்க, நம்மளும் இந்த சைடு வைக்கணும். இந்த சைடு போனாங்கன்னா நம்மளும் இந்த சைடு. அப்புறம் வேறு மூவே இல்லை. ஒன்று கீழே வருவாங்க, இல்லை இந்த சைடு வந்துட்டாங்கன்னா எப்பவும் போல் செக் வைக்கணும். இப்போ மேலே எங்கே இருக்க முடியாது, வெறும் 3 ஸ்கொயர் தான். இப்போ இப்படி கீழே போயிட்டாங்கன்னா அப்போசிஷன் வைக்கக்கூடாது. இந்த 2 ஸ்கொயரில் வச்சுக்கலாம். இந்த இப்படி வச்சிங்கன்னா இப்படி வைப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி சேஸ் பண்ணணும். அப்போசிஷன் வைக்கக்கூடாது பாருங்க. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை, கீழே போகணும், இல்லைன்னா இங்கே தான் வைக்கணும். இங்கே வச்சுட்டாங்கன்னா திருப்பி செக்கு. இன்னொரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இப்படி மேலே வந்துச்சா, அதுக்கப்புறம் இப்படி வந்துச்சா கண்டிப்பாக இப்படி போவாங்க. அதுக்கப்புறம் அது துரத்திக்கிட்டே போகணும். இதுக்கு அட்டாக் வந்துருச்சுன்னா கிங்கை நவுற்றக்கூடாது. நான் ரூக்கை வெட்டிடுவாங்க, ட்ரா ஆயிரும். ரூக்குக்கு அட்டாக்னா இந்த சைடு அதே ஃபைலோ ரேங்க்கோ அதே இதில் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்புறம் இந்த இப்படி வந்தாங்கன்னா நீங்கள் அப்போசிஷன் வைக்கக்கூடாது. அப்போசிஷன் வைக்கக்கூடாது. ஆனால் இப்படி வாங்க, அவங்களும் அப்படியே வருவாங்க. அவங்களும் அப்படியே வந்துட்டே இருங்க. இப்படி வருவாங்களா, இது என்ன பண்ணுங்க, அப்போது அந்த இது இங்கிட்டு கொண்டு போய் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இப்படி வச்சாங்கன்னா இப்படியே சேஸ் பண்ணிட்டு போங்க. இப்படியே சேஸ் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இங்கே அட்டாக் வந்துச்சுன்னா இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருவேளை இப்படி வச்சா திருப்பி அவங்க இப்படி வந்துடுவாங்க. போன வாட்டி தப்பு பண்ணிட்டேன். இந்த ஸ்கொயரில் வைக்கக்கூடாது. இந்த சைடு வச்சிங்கன்னா அப்போசிஷன் நம்ம வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம், அதனால் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி இந்த சைடு வச்சா அப்போசிஷன், இந்த சைடு வச்சா அவங்களும் இந்த சைடே வருவாங்க, இல்லை அந்த சைடு போயிடுவாங்க. அதனால் என்ன பண்ணணுன்னா இந்த இதில் வெயிட்டிங்னு ஒரு மூவ் வைக்கணும். அதுதான் ஒன்றும் இல்லை, அதே ஃபைலாக ரேங்க்லேயோ A5 B5 தான் சொல்லுவாங்க. இல்லை அதே ஃபைலோ ரேங்க்லேயோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வைங்க. அப்புறம் அவங்க மூவ் தானே, கண்டிப்பாக இப்படி வச்சாங்கன்னா நம்ம இப்படியே போகணும். அங்கே கடைசி ஸ்கொயர் வந்துருச்சுன்னா இப்படி வைப்பாங்களா, அவ்வளோதான் மேட்டேறும். அவ்வளோதாங்க, மேட்டே தெரியலை. மேட்டு தான். நான் திருப்பி காமிக்கிறேன். அந்த இதிலேருந்து ஆடுவோம். போனாடி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த இதை கண்ட்ரோல் பண்ணிடுங்க. இந்த இது ரேங்க்கு. அதுக்கப்புறம் அவங்க முதல்ல இந்த இப்படி அட்டாக் பண்ணுறதுக்கு தான் வருவாங்க. ஒருவேளை இப்படி கீழே போயிட்டாங்கன்னா நீங்களும் அடுத்ததை கண்ட்ரோல் பண்ணிட்டே போயிடணும். கீழே போனாங்கன்னா இப்படி அட்டாக் பண்ணுறதுக்கு வந்தாங்கன்னா நீங்கள் அதை நவுத்தாமல் இந்த இதே நவுற்றணும். அடுத்தது இப்படி வச்சாங்கன்னா என்ன பண்ணணும்,
நீங்களே சொல்லுங்கள். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு அட்டாக்னா இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவங்களும் திருப்பி இந்த சைடு வருவாங்க. நீங்கள் இப்படி மேலே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி வச்சாங்கன்னா என்ன விளாடணும் நல்லா யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, செக்கு தான் வைக்கணும். பாருங்கள் இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள். இந்த 3 ஸ்கொயர் கண்ட்ரோலாக இருக்குது. ஏன்னா இதனால மேலே வர முடியாது பிளாக் கிங்குனால. அதனாலுமே இந்த ரூக்கை செக்கு வைக்கிறோம். அது அடுத்ததில் வைக்கிறோம். கண்டிப்பாக கீழே தான் போகணும். பாருங்கள், மேலே எங்கேயும் வர முடியாது. இப்படி கீழே வந்தாங்கன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இங்கே வச்சா என்னது அப்போசிஷன் வைக்கக்கூடாது. அதனால் நம்ம இங்கே வைக்கிறோம். அதை அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா நம்மளும் இப்படியே போகணும். ஒருவேளை அட்டாக் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும், கரெக்டு தான், தள்ளி வச்சிடணும். அதுக்கப்புறம் இப்படி வைக்கிறாங்க, என்ன பண்ணணும், அப்போசிஷன் வைக்கவே கூடாது. பாருங்க, இப்படி வச்சா அப்போசிஷனை இப்படி வச்சிங்கன்னா நீங்கள் அதை விட்டு தள்ளி போகிறீங்க. அது கிட்ட தான் போகணும். அதனால் என்ன பண்ணணுன்னா பாருங்கள், நம்மளோட மூவ் ஆனால் இங்கே தான் வச்சாகணும். ஆனால் அப்போசிஷன் அது இங்கே வச்சா நம்ம கிங் விட்டு தள்ளி போவோம். அதனால இதுதான் வெயிட்டிங் மூவ். இது மட்டும் நல்ல ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக 1 ரூப் மேட் பண்ணிடலாம். இந்த வெயிட்டிங் மூவாக இந்த பார்த்திங்கன்னா வெயிட்டிங் மூவ். இப்போ அவங்க ஏதாச்சும் மூவ் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக தள்ளி தான் போவாங்க அப்போசிஷன்லேருந்து. அப்புறம் இப்படி சேஸ் பண்ணிட்டே வரணும். இப்படி வந்தாங்கன்னா இப்படி, அதுக்கப்புறம் அவங்க மூவ் தான் இப்படி தான் வைப்பாங்க. திருப்பி செக்கு தான். செக்கு வச்சா என்ன பண்ணுவாங்க, கீழே தான் போவாங்க. இங்கே என்ன பண்ணணும், நம்ம அப்போசிஷன் வைக்கக்கூடாது. அதனால இங்கே வைக்கணும். ஒரு வேளை இப்படி போனாங்கன்னா நம்மளும் அப்படியே போகணும். ஒரு வேளை அட்டாக் வந்துருச்சுன்னா இந்த சைடு தான். பார்த்திங்கன்னா அவங்க மூவ் என்ன அப்படியே தள்ளி போவாங்க, நம்மளும் அப்படியே போகணும். இப்படி வச்சிட்டாங்க. அப்போசிஷன் வைக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி வச்சிங்கன்னா அவங்க தள்ளி போயிடுவாங்க. அவங்க தான் அப்போசிஷனுக்கு வரணுமே தவிர நம்ம தான் அப்போசிஷனில் போய் வைக்கக்கூடாது. பார்த்திங்களா, இப்போ வச்சிங்கன்னா அவங்களோட மூவ் தள்ளி போயிடுவாங்க. இந்த இப்படி அதே இது என்ன, இந்த வெயிட்டிங் இருக்குல்ல, இது பண்ணிங்கன்னா அவங்க இப்படி தான் ஏதாச்சும் 2 சைடு தான் போக முடியும். அப்புறம் திருப்பி இப்படி வந்தாங்கன்னா இப்படி தான். அதுக்கப்புறம் திருப்பி அவங்க இந்த ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. அது வெயிட்டிங் மூவ் மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா மேட்டு திருப்பி கொஸ்டின்லாம் கேட்குறேன். ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். சரி, ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இதெல்லாம் ஆரம்பிச்சிருப்பேன். பிளாக் மூவ் எங்கே போச்சு, எப்படி இருக்குது. இப்போ தான் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கிறோம், ஃபஸ்ட்டு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கே எனக்கு தெரியும் என்ன பண்ணணுன்ட்டு. அதான் இந்த ரேங்க்கை இப்படி கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் கீழே வர முடியாது, இல்லைன்னா கீழே வந்துடுவாங்க. எப்படி அட்டாக் தான் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அட்டாக் இல்லைன்னா நீங்கள் இப்படி அந்த கிட்ட கொண்டு போகணும். ஆனால் இந்த மாதிரி அப்போசிஷன் வைக்கக்கூடாது. வச்சுட்டிங் அவங்க தான் வைக்கக்கூடாது, சாரி, நம்ம தான் வைக்கக்கூடாது. அப்புறம் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ அட்டாக் பண்ணுவாங்களா, இந்த சைடு கொண்டு வந்துடணும். அவங்க இந்த சைடு வைக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி வச்சா அப்போசிஷன் வைக்கவே கூடாது. வச்சிங்கன்னா அவங்க மூவ் நவுண்டுருவாங்க. அதனால் என்ன பண்ணணும், இப்படி போனால் இப்போ நம்ம மூவ் தான். என்ன மூவ் பண்ணணும், இப்படி கிட்ட போனால் அப்போசிஷன். அதே இந்த ஸ்கொயர்லாம் போகக்கூடாது. அதுக்கப்புறம் தள்ளியும் போகக்கூடாது. இப்போ கிங் இந்த சைடு இருக்குது, நம்ம கிங் இந்த சைடு இருக்குது.
அப்போசிஷன் வைக்கக்கூடாது, ஆனால் கிங்குக்கு பக்கத்துலேயே தான் இருக்கணும். அப்படின்னு என்ன பண்ணணும்னா இந்த ரூக்கை அந்த வெயிட்டிங் மூவ் தான் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக 1 ரூக் மேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவங்க மூவ் இப்படி ஊற்றிக்கிட்டே போங்க. இந்த ஸ்பெல் இப்படி தான் வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், செக்கு தான். கீழே வருவாங்களா, நீங்கள் அப்போசிஷன் போகக்கூடாது, ஆனால் எனிமி கிங்க்கு ஆப்போனண்ட் கிங்க்கு பக்கத்துலேயே தான் இருக்கணும். அதனால் இப்படி வைக்கலாம். அவங்க இப்படி வச்சாங்கன்னா செக்குன்னு என்ன பண்ணணும், கண்டிப்பாக கீழே தான் போவாங்க. இந்த இதில் அப்போசிஷன் வைக்கக்கூடாது, ஏன்னா அவங்க மூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் நவுத்திப்பாங்க. பொசிஷன் வைக்கவே கூடாது. இந்த 2 கிங்கும் அந்த இது ஒரு ஸ்கொயர் மட்டும் நடுவில் அந்த மாதிரி இருந்துச்சா அப்போசிஷன் காமிக்கிறேன். அந்த அது இதுதான் அப்போசிஷன். இது நம்ம வைக்கக்கூடாது, அவங்க தான் வைக்கணும். அதனால் நம்ம இப்படி வைக்கலாம். அவங்க இப்போ அப்போசிஷனில் இருந்தாங்கன்னா செக்குது. அதுக்கப்புறம் இப்படி வைக்கிறாங்க. அவங்க இப்படியே போனாங்கன்னா சேஸ் பண்ணணும். ஆனால் அந்த வெயிட்டிங் ஒர்க்கில் அதை மட்டும் இப்போ அட்டாக்கு தப்பு பண்ணிட்டேன், சாரி. இப்போ இப்படி வச்சாங்கன்னா அவங்க இப்படி வச்சாங்கன்னா அட்டாக்கில், அதனால் இப்படி கொண்டு வந்துடுங்க. அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்படி வைப்பாங்க. இப்படி வச்சுட்டாங்கன்னா அப்போசிஷன் வைக்க முடியாது. அப்போனா இப்போ என்ன பண்ணணும், யோசிங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்போசிஷன் வைக்கக்கூடாது. ஏன்னா அப்போசிஷன் தான் வைக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா கிங் விட்டு தள்ளி போவீங்க. தள்ளி போகக்கூடாது, அது கிட்ட தான் வரணும். இப்போ அப்போசிஷன் வைக்கக்கூடாது, அவங்க தான் அப்போசிஷன் வைக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். அது வெயிட்டிங் தான். அதே இதில் ஒரு ஸ்டெப்பு. இது டெய்லி நீங்கள் ஒரு போர்டில் நீங்களே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் கண்டிப்பாக ஈஸியாக கற்றுப்பீங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி தான் போவாங்க. நம்மளும் அப்படியே சேஸ் பண்ணிட்டே போகணும். இப்படி வச்சிட்டாங்கன்னா இப்படி, அதுக்கப்புறம் ஒரே மூவ் தான் இதுதான். அப்புறம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் செக்கு தான். ஈஸி தாங்க. இப்போ மேட் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த வீடியோவை டெய்லி ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் ஒரு வாட்டி போர்டில் உட்காந்து எடுத்து வச்சு இந்த 1 ரூக் மேட்டை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க. நல்லா இப்படி தான் பழங்கினேன். ஈஸி தான். அந்த வெயிட்டிங் மூவ், அந்த வெயிட்டிங் மூவ் பண்ணுறப்ப மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் அப்போசிஷன் வச்சிட்டிங்கன்னா பாருங்க, இப்போ அவங்க இப்படி வைக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த சப்போர்ட்டெல்லாம் இருக்குல்ல, இந்த இதில் அது பேர் என்ன, இந்த 7th ரேங்க்கில் கிங்கு முன்னாடி வச்சிடக்கூடாது. இந்த கிங்கை முன்னாடி வராமல் விடாமல் ரூக் இருக்குல்ல, அந்த ரேங்க்கில் கிங்கை வச்சிடக்கூடாது. ஏன்னா இப்படி வச்சிட்டிங்கன்னா அவங்க இப்படி வந்துடுவாங்க. இப்படி வச்சிங்கன்னா கூட இப்படி வச்சிங்கன்னா என்ன இப்படியே வந்துடுவாங்க. அப்படி வைக்கக்கூடாது, இந்த ரேங்க்கில் வைக்கக்கூடாது. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 5 நாள் போதுங்க, ஈஸியாக கற்றுப்பீங்க. அதே குயினும் அதே தான். 1 குயின் மேட்டு, வெறும் ஒரு குயின் வச்சுலாம் மேட் பண்ண முடியாது. கிங் சப்போர்ட்டுன்னு தான் மேட் பண்ண முடியும். புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். டெய்லி நீங்கள் போர்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 1 ரூக் மேட் ரொம்ப ஈஸி தான். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். டெய்லி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் வரும். சப்போர்ட் மட்டும் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் செஸ்ஸு விளாட கற்றுக்கலாம். எப்படி ஓப்பனிங் கேம் விளாட்றது நான் சொல்லித்தரேன். அடுத்த வீடியோவில் அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் 1 ரூக் மேட் 1 குயின் மேட் கற்றுருப்பீங்கன்னு நம்புகிறேன். டெய்லி போர்டில் சொன்னதை கரெக்டாக உட்காந்து விளாண்டிங்கன்னா ஒரே வாரம் 5 நாள் போதும். ஆனால் 2 நாளில் கற்றுக்கிட்டேன் ஈஸியாக.
அந்த வெயிட்டிங் தாங்க கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் அதை மட்டும் எந்தெந்த இதுலலாம் வெயிட்டிங் பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு நீங்கள் செஸ்ஸு ஈஸியாக விளாட கற்றுப்பீங்க.